ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம வீடியோவில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானல் வச்சுக்கோங்க. வானல் காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒரு 2 அரிஞ்சுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட 1.5 ஸ்பூன் கிட்ட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் 1 போதும், பெப்பர் ஃப்ரைக்கு நிறைய போடாதீங்க. ஒரே ஒரு பழம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரும். இது கூட சிக்கன் எலும்பு இல்லாமல் வெறும் கறி பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 ஈரல் இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் ஈரல் வாங்கினீங்கன்னா மட்டன் ஈரலை மட்டுமே ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. நல்லா பிளட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது. பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும். இது கூட மட்டனில் சுவரட்டின்னு ஒன்று இருக்குது. அதுவுமே சில பேர் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சுட்டு கூட சாப்பிடுவாங்க, கம்பியில் குத்தி மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு. சூப்பராக பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கும் பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. சுவரொட்டி ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆட்டு ஈரலும் ரொம்ப நல்லது. கோழீரல் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லை, நம்ம சிக்கனோடு வாங்கினா 1-2 சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் நிறையா தனியாக வாங்கி கூட ஃப்ரை பண்ணுறாங்க, அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஒரு நாள் நான் போடுறேன். இது நல்லா கறி வெந்ததும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் கிட்ட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் போதும், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட. இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். நான் தண்ணியே விடலை, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த சிக்கன் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக இறக்கும் போது தான் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு எடுக்கும். இப்போது 1.5 ஸ்பூன் கிட்ட 2 ஸ்பூன் கிட்ட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அந்த ரேஷியோவில் 1:2 அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க. அப்போ தான் பெப்பர் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கறியோடு பரட்டி விடுங்க. நல்லா சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவிட்டு நல்லா பரட்டி விடுங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சிக்கன் சாப்பிடும்போது இந்த வெங்காயம் வாயில் படும்போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு இன்னும் கூடுதல் சுவை தரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.